இது வந்து அண்ணாதுரை ஃபாலோ பண்ணது. அண்ணாதுரை வந்து காமராஜரோட இணக்கமாக இதுவாக தான் இருந்தார். எதுவாக இருந்தாலும் காமராஜரோட கேட்டுட்டு பண்ணியிருந்தார். காமராஜரும் அந்த மாதிரி ஒத்துண்டு இது பண்ணாரு. அந்த அரசியல் திருப்பம் இருந்தது. விஜய் சொன்ன மாதிரி வரலாறு திரும்புகிறது. அண்ணா, எம்ஜிஆர், விஜய். நீங்களே உங்கள் காலேஜ் யூனியன் எலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டிருப்பீங்க. போட்டி போட்டு இல்லாத இதெல்லாம் இது பண்ணுங்க. அது முடிஞ்ச உடனே வாடா மச்சான் நீ அப்படின்னு தானே. அதுதான் இது இங்கேயும் அதுதான் இம்ப்ளை பண்ணணுமே தவிர சும்மா உட்காந்துட்டு நீ எதிரி நான் எதிரின்னு பண்ணது. அது ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, விகரதா பண்ணாங்க, கலைஞர் பண்ணாங்க. இதெல்லாம் இது இருந்தது. இனிமேல் அந்த இது எடுப்படாது. நான் ஃப்ளோரில் இப்போ பாருங்க நம்ம வரோம். காரணம் என்னன்னா யாருமே இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு எலெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு அவங்களால ப்ரிப்பேர் ஆக முடியாது. விருப்பம் இல்லை, துட்டும் இல்லை, யாராலையும் முடியாது. சப்போர்ட் எதிர்கட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வரும். ஒரு குரூப் வருது சார். சிவி சண்முகம். ஆமாம், தேர்தல் வந்து திமுக விரும்பல. வந்தாலும் மறுபடியும் என்ன ஆகும், உங்களுக்கு விஜய் மேல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சிம்பத்தி வந்து அவருக்கு ஃபுல்லா ஓட்டு வரும். அது எதுக்கு இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு சார். 2700 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் எல்லாமே பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே பண்ண முடியும். இவங்க சொன்ன மாதிரி நான் அந்த ஏஐல போட்டே பார்த்துட்டேன். அது எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியுங்கிறது அது சொல்றது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது. 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியுமா தெரிஞ்சு அவர்? கண்டிப்பாக பண்ண. என்னன்னா இப்போ உட்காந்துருக்கிற அந்த சிஎம் சேர்ல 4 பேர் 4 கால். என்ன வேணா ஒரு கால் தான் சார் விஜய், மற்ற 3 காலுமே வேற கூட்டணி காலா இருக்கிறோம். என்னைக்குனாலும் ஒரு கால் உடனே இல்ல, அது வராது. Irios Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஓகே சார், இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் திருப்பமா இன்னைக்கு நடந்திருக்கு சார். திரு விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்துருக்காங்க. அப்படி இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைஞர், ஜெயலலிதா அவங்க சபைக்கு வந்தால் இவங்க வரமாட்டாங்க, இவங்க சபைக்கு வந்தால் அவங்க வரமாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இங்கே திரு விஜய் அவர்கள் இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இருக்கார், ஒரு சபை அந்த பின் வரிசையில் ஓபிஎஸ் இருக்காங்க, அதுக்கு பின் வரிசையில் இபிஎஸ் இருக்காங்க. இப்படி எல்லாரையும் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சபையாக பார்க்க முடியுமா இனிமேல்? இல்லை, இனிமே வந்து நான் முதல்ல எடுப்பேன்னா எதிரியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அந்த 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 அதை வந்து கூல் டவுன் பண்ணுறாங்க. நம்ம இதுவரையில் போனது நம்ம கொள்கைக்கோசரம் நம்ம ஒத்தர் இது பண்ணோம். ஆனால் அது வந்து இனிமேல் பர்சனலாக வரும்போது நம்ம 2 பேரும் நட்பு ரீதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதோட போகிறாரு. இது வந்து அண்ணாதுரை ஃபாலோ பண்ணார். நீங்கள் இந்த அண்ணாதுரை ஃபாலோ பண்ணார். அண்ணாதுரை வந்து காமராஜரோட இணக்கமாக இதுவாக தான் இருந்தார். எதுவாக இருந்தாலும் காமராஜரோட கேட்டுக்கிட்டு பண்ணியிருந்தார். காமராஜரும் அந்த மாதிரி ஒத்துண்டு இது பண்ணாரு. அந்த அரசியல் திருப்பம் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஒண்ணு அண்ணாதுரை இருந்த பீரியட்ல எம்எல்ஏஸ்குள்ள ஒரு ஈவெண்ட் நடத்தி, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், நான் அந்த காலத்துல பார்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கெல்லாம் தெரியாது. இந்த சாக்கு மூட்டையில குதிச்சு ஓடுறது, யார் ஃபர்ஸ்ட் வருது, அது வந்து சத்தியவாணி முத்து, மதியழகன்லாம் ஓடி இருக்காரு. எம்எல்ஏக்குள்ள அவங்க அந்த எதிர்ப்பு பக்கம் எம்எல்ஏ இணக்கமா இருக்கிறதுக்கு ஓடிருக்காங்க. அதுல மதியழகன் அவரே கொஞ்சம் குள்ளம். அவர் சாக்கு மேல போட்டோன்னே அவர் குதிக்க தடிக்க வந்து சாக்கு சாக்கு மட்டும் அப்படியே சுத்தி வந்துருது. இதெல்லாம் வந்து நாங்க ரசிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒண்ணு அரசியல்ல வந்து ஒண்ணு எதிரியா இருக்கக்கூடாது. அது வந்து கலைஞர் இருந்த பொழுது கொஞ்சம் பண்ணார். அவர் ஒன்றும் இதுவாக இல்லை. எங்கள் படத்திலே நாங்கள் வந்து காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்து கதையில் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதை கலைஞர் வந்து பார்த்துருக்கார், படம் பார்த்துருக்காரு, பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவார். இதில் பின்னால் இன்னொன்று பேசப்படுது. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், வைகோ அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இப்போ மோடியை போய் இன்னும் 2-3 நாளில் போய் பார்க்க போகிறாரு.
நான் உடனே போய் ஃபஸ்ட்டு மோடியை போய் பார்த்துருந்தோன்னா பிஜேபி சாயத்தை பூசிடுவீங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லா தலைவரும் ஒரு வாட்டி பார்த்து வைப்போம். இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை சார். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. இது அண்ணாதுரை கடைபிடிச்சாரு, காமராஜ் கடைபிடிச்சாரு, அதை இப்போ விஜய் பண்றாரு. அவர் விஜய் சொன்ன மாதிரி வரலாறு திரும்புகிறது. அண்ணா, எம்ஜிஆர், விஜய். அவர் வந்து எதிர்கட்சி. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களே உங்க காலேஜ் யூனியன் எலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒருத்தருக்கு போட்டி போட்டிருப்பீங்க. போட்டி போட்டு இல்லாத இதெல்லாம் இது பண்ணுங்க. அது முடிஞ்ச உடனே வாடா மச்சான் நீ அப்படின்னு அந்த இது இங்கேயும் அந்த அந்த அதுதான் இம்ப்ளை பண்ணணுமே தவிர சும்மா உட்காந்துட்டு நீ எதிரி நான் எதிரின்னு பண்ணது. அது ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, விகரசா பண்ணாங்க, கலைஞர் பண்ணாங்க. இதெல்லாம் இது இருந்து இனிமே அது அந்த இது எடுபடாது. இறுதியா சார் இந்த 108 சீட்டு தான் கிடைச்சிருக்கு, அதீத பெரும்பான்மை இல்லை, அப்படி ஒரு காரணத்திற்காக ஒரு எதிர்கட்சிக்காரங்களை ஒரு சமரசம் பண்ணுறதுக்காக இந்த சந்திப்புன்னு வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது சார். அவருக்கு வரும். நான் ஃப்ளோரில் இப்போ பாருங்க, நான் வரும். காரணம் என்னென்னா யாருமே இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு எலெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு அவங்களால ப்ரிப்பேர் ஆக முடியாது. விருப்பமும் இல்லை, துட்டும் இல்லை, யாராலையும் முடியாது. சப்போர்ட் எதிர்கட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வரும். ஒரு குரூப் வருது சார், சிவி சண்முகம். ஆமாம், முடியாது சார் அது. ஏன்னா ஒன்று நகையை வச்சு அடமானம் வச்செல்லாம் வந்து நின்று இருக்காங்க. அது திமுக விரும்பல. திரும்ப தேர்தல் வரதுக்கு திமுகவும் விரும்பல. ஆமா, வந்தாலும் மறுபடியும் என்ன ஆகும், உங்களுக்கு விஜய் மேல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சிம்பத்தி வந்து அவருக்கு ஃபுல்லா ஓட்டு வரும். அது இதுக்கு இப்போ அந்த திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு சார். 2500 ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் எல்லாமே பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே பண்ண முடியும். இவங்க சொன்ன மாதிரி நான் அந்த ஏஐல போட்டே பார்த்துட்டேன். அது எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியுங்கிறது அது சொல்றது, ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றது. அப்ப அது சொல்லும்போது இதே இது அவங்க பண்ணிருப்பாங்க. நானே என்னோட ஏஐல பண்ணும்போது இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு போட்டு பார்த்தா அது சொல்றது 80% ரெவென்யூ தான் இந்த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் இருக்கு, 20% 15% உங்களுக்கு. நானே போட்டு பார்த்தோன்னா அது என்னென்ன சாத்தியம் அப்படிங்கிறது சொல்கிறது. அது என்ன மாதிரி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத வந்து இது பண்ணுவோம். அவரால் வந்து எதுன்னா மது அவர் சொல்லவே இல்லை. டாஸ்மாக் அதுதான் சார் நான் அடுத்த கொஸ்டினை வைக்கலான் இருந்தேன். அது மாற்றம்னு வர்றவங்க அந்த மதுவை தானே முதல்ல சொல்லியிருக்கணும். மதுவில் அவங்களுக்கு என்ன ரெவென்யூ வந்ததுன்னா அந்த ரெவென்யூ வரணும் சார். அது ரெவென்யூ நிறைய குடும்பங்கள் பாதிக்குது இல்லை, அது ஏதாவது ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பார். பண்ணுவாருன்றீங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அதில் வந்து அந்த டாஸ்மாகில் வந்து நிறைய ஒரு 30 to 40% வெளியில் போயிடுது. அது வந்து 40% கிட்டத்தட்ட. அது இல்லாமல் அது ஒரு இன்டாக்டாக அந்த ரெவென்யூவை வந்து இன்டாக்டாக கொண்டு வரதுக்கு என்ன உண்டோ அதை கொண்டு வருவார். ஓகே சார், இறுதியாக கேட்குறேன், இந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியுமா திரு விஜய் அவரால்? கண்டிப்பாக பண்ணுவேன். என்னன்னா இப்போ உட்காந்துருக்கிற அந்த சிஎம் சேர்ல 4 பேர் 4 கால் என்ன வேணா இருந்துக்கிட்டோம். ஒரு கால் தான் சார் விஜய், மற்ற 3 காலுமே வேற கூட்டணி காலாக இருக்கலாம். என்னைக்குனாலும் ஒரு கால் உடனே இல்லை, அது வராது சார். காங்கிரஸ் மாற மாட்டாங்க, காங்கிரஸ் மாறாததுனால கம்யூனிஸ்ட் மாற மாட்டாங்க. இன்னும் 2-3 சப்போர்ட்டர்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையான ஆட்சி வரையும். நான் எவ்வளோ காங்கிரஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, சப்போர்ட்டை வச்சுட்டு 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாரு. எடப்பாடிக்கு இந்த பிரச்சனையை அவர் கம்ப்ளீட் பண்ணாரு. அதனால இது இவர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவார். இவருக்கு வந்து ஒரு 10-12 சீட்டு தான் இவருக்கு ஷார்ட்டேஜ். இல்லை சார், இப்போ கூட்டணியில் இருந்துக்கிட்டே சிபிஐயோ சிபிஐ அப்புறம் பிசிகாலாம் இந்த வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் பாடிட்டு 2வது ஜனகணமன அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க வந்து அவங்க கட்சியில் வந்து அவங்க கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க. அது கட்சியோட இது. பாலிட் பீரோ விடாது சார் உங்களை இது பண்ணுறதுக்கு.
பாலிட் பியூரோ 2029 எலெக்ஷன் இருக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு. அதில் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இத்தனை நாள் மோடின்னு இருந்தாங்களே அப்படிங்கிறதுக்கு ஒருத்தரம் இப்போ என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது இப்போ. ஸோ இதை கேதர் பண்ணிட்டு அவர் வந்து சவுத்தை பொறுத்தவரையில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். சவுத்தில் இங்கே கேரளா, கர்நாடகா, கொஞ்சம் ஆந்திரா அப்படின்னு பண்ணோன்னா அவருக்கு கொஞ்சம் மோர் சீட்ஸ் வரும் வித் கம்யூனிஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிச்சம் உங்களுக்கு மகாராஷ்டிரா அது இதுன்னு இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு பண்ணுறதுக்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மோடிக்கு வந்து இதுதான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருக்கு என்னோட அபிப்பிராயம். இது மோடிக்கு இதுதான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இஃப் காங்கிரஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுன்னா ஸோ தே கேன் ஃபார்ம் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் நினைக்கிறேன் நான். இப்போ எல்லாமே இங்கே டிடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாமே காலியே. பிரணாப் விஜயன், மம்தா பானர்ஜி அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இப்போ டிவிக்கே கம்யூனிஸ்ட் அண்டு இவங்க ஃபார்ம் காங்கிரஸ் இருந்ததுன்னா 40 சீட் வந்துடும். 40 சீட்டு வந்துடும், கண்டிப்பாக வரும். இந்தியா ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டுக்கு ஆட்சியே இல்லை சார் எந்த ஸ்டேட்லேயுமே. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் உங்களுக்கு அங்கே வரும். இப்போ கேரளாவில் கொஞ்சம் வரும். கேரளா அண்ட் காங்கிரஸ் வரும். கர்நாடகாவில் அவங்க மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. விஜய்க்கு அங்கே நிறைய இது இருக்குது, இம்பேக்ட் இருக்குது. ஆந்திராலேயும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 ஸ்டேட்டில் ஒரு மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பண்ணுனா தே கேன் ஒரு விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற மாதிரி தகுதி இருக்கா விஜய்க்கு? யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு. அதான் ராகுல் காந்தி தானே இருக்காரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ராகுல் காந்தி தானே சார். விஜய் எங்க இருக்காரு? விஜய் இல்லையே, இப்போ விஜய்க்கு ஸ்பேஸே இல்லையா இருக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை. அவர் வந்து இனிமே விஜய் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் பெருசா இது பண்ண மாட்டார். ஓகே, இப்பயே அவர் பிரதர்ட்டார். அது அதனால அவருக்கு அதுதான் ராகுல் காந்திக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு தான் இதுக்கு அவர் பண்றாரு அவரு. ஸோ அதனால இருக்கும். நன்றி சார். ஓகே சார். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.